சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த பேட்ச் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ன மகா, அம்மா வீட்ல சம்பள பணத்தை கொடுத்துட்டு வரேன்னு சொன்ன, போன வீக்கத்திலே திரும்பி வந்திருக்க. சம்பள பணத்தை காணோம் விஜய். ஏய், என்னடி சொல்ற? ஃபைனான்சியல் கொடுத்த பேக்ல தான் பணத்தை வச்சிருந்தேன். அத்தை வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு போனேன். அத்தை வீட்டுல இருக்கிறப்பவே அம்மா வீட்ல இருந்து மளிகை கடைக்காரன் காய்கறிக்காரெல்லாம் வந்து வெயிட் பண்றான்னு சொல்லி அம்மா கால் பண்ணாங்க. சரி, நான் பணத்தை எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போய் பாக்குறேன், பேக்ல பணத்தை காணோம் விஜய். அப்புறம் நான் பேக்ல ஜிப்பு போட்டு தான் வச்சிருந்தேன். அதனால ஆட்டோல மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மறுபடியும் நான் அத்தை வீட்டுக்கு போய் என் ரூம் எல்லாம் தேடி பார்த்தேன். சரி, வழியில எங்கேயாவது விழுந்திருக்க போதுன்னு எல்லார்கிட்டயும் கேட்டேன். யாருமே பணத்தை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. அதான் ஆபீஸ்க்கு வந்து செக் பண்ணலான்னு வந்தேன். பணத்தை பேக்ல வச்ச, வேற எங்கேயா வச்சிருந்தா கூட பேக்கோட தானே வச்சிருப்ப. பணத்தை எதுக்கு தனியா எடுத்து வைக்கணும்? இல்ல, ஓனர் ரூம்ல நம்ம சம்பள பணம் வாங்கணும்ல, ஒருவேளை தெரியாம கீழே எங்கேயாவது விழுந்திருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அதனால ஒரு தடவை போய் பாத்துருவோமா? சரி, போய் பாத்துடலாமா? நீ வா என் கூட. இல்ல விஜய், சம்பளம் சார் இங்கதான் கொடுத்தாரு. இங்க இருந்து வாங்கிட்டு நம்ம வெளியே போயிட்டோம். ஆனா எப்படி? எங்க போச்சு? சரி, வெளியே போய் தேடலாம் வா. மகா, நீ வேணா ஒண்ணு பண்ணு. பேசாம என்னோட சம்பள பணத்தை எடுத்துட்டு போய் செட்டில் பண்ணு. உன் பணம் கிடைச்ச உடனே எனக்கு திருப்பி கொடுத்துரு. ஏன் சம்பள பணம் எங்க போச்சுன்னே தெரியல. இதுல உன் சம்பள பணம் வேற தெரியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விஜய். நான் அத்தை வீட்லயே போய் மறுபடியும் தேடி பாக்குறேன். நீ கொஞ்சம் இங்க இருந்து பாத்துக்கோ, நான் சீக்கிரமா வந்துடுறேன். மகா, நீ உழைச்சு சம்பாரிச்ச பண்ணடி, எங்கேயும் போகாது. கண்டிப்பா கிடைக்கும்டி. நீ தைரியமா போயிட்டு வா. இங்கதான் நிறுத்திக்கோங்க. என்னங்க? நீங்களா என்ன இங்க வந்திருக்கீங்க? உன் மாமியார் வீட்டுல தான் பணம் இருக்குன்னு சொன்னாலம்மா. ஆமா. சரி, மறுபடியும் நீ ஏன் வந்து அலையணுன்னு நாங்களே இங்க வந்துட்டோம். இங்க வந்து கேட்டா நீ பணத்தை தேடிட்டு கம்பெனிக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க. சரி, எப்படி நீ பணத்தோட வந்துருவேன்னு நாங்க இங்க வந்துட்டோம். என்னம்மா, பணம் ஏதாவது கிடைச்சுதா? எங்களுக்கு செட்டில் பண்ணுவியா? இல்லங்க, கம்பெனில எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். பணம் எங்கேயுமே இல்ல. என்ன விளையாடுறியா? அதானே, உன்னை அலைய விடக்கூடாதுன்னு நீங்க வந்தா மறுபடியும் பணம் இல்லைன்ற. உண்மையிலேயே சம்பளம் வாங்கினியா இல்ல எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை போடுறியா? சொல்லு மகா. இல்லங்க, சம்பள பணத்தை நான் வாங்கினேன் தான். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்களேன். நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறேன். ரெண்டு மாசத்துல தர முடியாத பணத்தை 2 நாள்ல எப்படிமா கொடுப்ப? அதானே. நல்ல பொண்ணாச்சே, இது வரைக்கும் டயத்துக்கு கரெக்டா பணத்தை கொடுத்தியே அப்படின்னு நாங்க நம்பினோம். எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்ற மாதிரி நீயும் ஏமாத்துக்காரிதானா? 2 நாளைக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுமா. இப்பவே பணத்தை கொடு.
இல்லைன்னா இங்க என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆமா வாசல்ல நின்னு கத்தி மானத்தை வாங்கிடுவேன். ஐயோ ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது நான் வாழ வந்த வீடு. என்னால இவங்களுக்கு எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது. இந்த ஒரு தடவை பொறுத்துக்கோங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். பணம் தொலையறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா பணம் கிடைச்சிடும். கிடைச்ச உடனே நான் கூப்பிட்டு கொடுத்துடுறேன். இல்லனா ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேங்க. ஏமா பணம் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாலம்மா 2 நாள்லாம் டைம் கொடுக்க முடியாது. ஆமா. உனக்கு 2 மணி நேரம் தரோம். எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா. சொல்றதும் சரிதான். இங்க பாரு, சும்மா சும்மா நாங்கெல்லாம் வந்து அலைய முடியாது. ஏமா எங்களுக்கும் பண தேவை இருக்கும்ல, ஏதாவது பண்ணுமா. என்ன மகா, கடைசியில உங்க வீட்டு பிரச்சனை எங்க வீடு வரைக்கும் கொண்டு வந்துட்ட. இவங்கெல்லாம் வாசல்ல நின்னு கத்திட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவையா? நானா இருந்தா எல்லாரையும் அடிச்சு துரத்திப்பேன். ஐயோ பாவம், மருமகளை தேடி வந்திருக்காங்களே, அம்மா தான் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. வாசல்ல நின்னுட்டு கத்துனா எங்களுக்கு எல்லாம் அவமானமா இல்ல? நாங்கெல்லாம் மான மரியாதைக்கு பயப்படுறவங்க, உங்கள மாதிரியா? வெண்ணிலா, என்ன பேசுற நீ? மகாவே பணம் தொலைஞ்சு போச்சு, வாங்கினவங்களுக்கு பணம் கொடுக்க முடியலன்னு வேதனையில இருக்கா? எந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி அவளை அழ வைக்கிற? வாங்கப்பா. என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். இந்த மாதிரி குடுக்கல் வாங்கலாம் அவங்க வீட்டோட வச்சுக்கணும். நம்ம வீடு வரைக்கும் வந்தா நான் பேசதான் செய்வேன். கடன்காரங்க வீட்டுக்கெல்லாம் வந்து சண்டை போடுறது இவங்களுக்கு வேணா சகஜமா இருக்கலாம். ஆனா நமக்கு அப்படியா? கௌரி, உன் பொண்ணு பேசுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? நம்ம மருமகளுக்கு ஒரு அவமானம்னா அது நமக்கான அவமானம் இல்லையா? இவளை பேசாம இருக்க சொல்லு. ஏங்க, நான் என்ன வேணும், நான் பேசாம அமைதியா இருக்கேன். இவங்கள பேசாம இருக்க சொல்லி